إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி புனிதமிகு ஜும்மாவின் முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனையும் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பான், எதன் அடிப்படையில் பிரித்து விடுவான் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கிறான். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்குரிய வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எப்படி கண்ணியத்திலேயும் செல்வத்திலேயும் இன்ன பிற அந்தஸ்துகளிலும் மனிதர்கள் வேறுபடுகிறோமோ, அதுபோல் மறுமையின் மஹ்ஷருடைய பெருவழியில் இந்த வேறுபாடுகள் அங்கும் நிலைநாட்டப்படும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அந்தஸ்துகள், கண்ணியம், பெரும் மதிப்பு இதெல்லாம் அல்லாஹ்வாக பார்த்து வழங்கியது. யாருடைய முயற்சியாலேயோ யாருடைய தேவையாலேயோ அதை கொடுக்காமல் அல்லாஹ் சிலரை கண்ணியப்படுத்துகிறான், சிலரை கொஞ்சம் மட்டுப்படுத்தி வைக்கிறான். சிலர்களை மதிப்புக்குரியவர்களாக வைத்திருக்கிறான், சிலர்களை மதிப்பற்றவர்களாக வைத்திருக்கிறான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், மறுமையை பொறுத்த வரைக்கும் இதற்கு நேர்மாறாக அங்கு அவரவர் இந்த உலகத்தில் என்னென்ன முயற்சி செய்தார்களோ அந்த முயற்சியின் அடிப்படையில தான் மறுமையில் அந்தஸ்துகளை பெற இயலும், மறுமையில் கண்ணியத்தை பெற இயலும். இந்த உலகத்தில் அல்லாஹ் வழங்குவது. மறுமையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முயற்சி, அதுல நம்முடைய செயல்பாடுகள் அதில் ஈடுபடும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அதுல குறிப்பாக எதன் அடிப்படையில் என்றால், நல்ல அமல்களின் அடிப்படையில் ஒரு மனிதன் கண்ணியத்துக்குரியவனாக மாறுவான், கெட்ட அமல்களின் அடிப்படையில் ஒரு மனிதன் கேவலத்துக்குரியவனாக மாறுவான். இந்த இரண்டு அமல்களிலேயும் எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற போது, உங்க அமல்களை எந்த அளவுக்கு மதிப்பு மிக்கது என்பதை அளக்கிறதுக்கு ஒரு தராசு நிறுவப்படும். அந்த தராசு எப்படிப்பட்டது என்றால், நீதமிக்க திராசாக அல்லாஹ் நியமிப்பான். கியாமத் நாளுக்கு என்று நீதமான திராசுகளை நாம் வைப்போம். அவர் சொல்லிட்டு ஃபலா தூலமு நஃப்சுன் ஷையா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் கடுகளவு கூட அநீதி இழைக்கப்பட மாட்டாது. வஇன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அதைனா பிஹா, கடுகின் ஒரு பகுதி அளவு யாராவது நன்மை எடையுள்ள பொருளாக இருந்தாலும் அதையும் நாம் கொண்டு வருவோம். வஇன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின்,
கடுகில் ஒரு பகுதி அளவு ஒரு நன்மையோ தீமையாக இருந்தாலும் அத்தைனாபிக அவைகளை நாம் கொண்டு வருவோம். நாமே கணக்கெடுப்பதற்கு போதுவானவனாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 21வது அத்தியாயத்தினுடைய 47வது வசனத்தில் சொல்லுகிறான். இப்ப நாம இந்த உலகத்தில் தொழுகிற தொழுகை, வைக்கிற நோன்பு, கொடுக்கிற ஜக்காத்து, கொடுக்கிற சதக்காக்கள், செய்கிற அனைத்து அமல்களும் அது எந்த மதிப்பில் இருக்கிறது? நன்மை பெறுவதற்கு தகுதியானதாக இருக்கிறதா அல்லது வெறுமனமே நன்மையற்றதாக இருக்கிறதா என்பதை அந்த தராசில வைக்கிற போது தெளிவாகிவிடும். அந்த தராசு வைக்கப்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், வல் வஸனு யௌமயிதினில் ஹக், சத்தியமாக அன்றைய நாளில் நாம் தராசை நிறுவுவோம். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், எவர்களுடைய நன்மையின் எடை அந்த தராசில் கனத்து விடுகிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள், அவர்கள் மிக மிக சந்தோஷம் அடைந்து வெற்றிக்குரியவர்களாக இருப்பார்கள். வமன் ஹஃபத் மவாஸீனுஹு, எவர்களுடைய எடை குறைவானதாக இருக்கிறதோ ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுக்கு தாங்களே நொந்து கொள்வார்கள், நஷ்டமடைவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆராஃபினுடைய 7-8 வசனங்களில் பேசுகிறான். அந்த நாள்ல நம்முடைய அந்தஸ்தை நாம தான் தீர்மானிக்க போகிறோம். நம்ம அமல்களை கொண்டு வந்து வச்ச உடனே அதில் வெயிட் இருந்தால் அது நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும். அது வெயிட் இல்லாமல் வெறுமனமே கனமற்று போய் இருந்தால் அந்த தொழுகைகள் நமக்கு நன்மைகளை தராது, அந்தஸ்தையும் பெற்று தராது. இன்னும் ஒருபடி மேல போய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அல் காரியாத்து மல் காரியா, அந்த பெரும் சப்தம் என்ன? அந்த பெரு சப்தம் வமா அதுராக மல் காரியா, அந்த பெரு சப்தம் எது என்று உமக்கு தெரியுமா? மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நடைபெற போகிற ஒரு பெரும் சப்தத்தால தான் இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது. வெறுமனமே அது இதெல்லாம் கொண்டு ஒரே ஒரு சப்தம் தான் ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹ் இந்த உலகத்தை க்ளோஸ் பண்ண போறான். அந்த சப்தம் வருகிற போது யௌம யகூனுன் நாஸு கல் ஃபராஷில் மப்சூஸ், அன்றைய நாளில் மக்கள் ஈசல்களை போல ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வார்கள். வதகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ், அன்றைய நாளில் மலைகள் எல்லாம் பறத்தப்பட்ட பஞ்சுகளை போல பறந்து வரும். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராலியா, எவனுடைய எடைத்தட்டு கனமாக இருக்கிறதோ அவன் திருப்திகரமான வாழ்க்கையில் இருப்பான். அங்க எப்படி இருப்பான்? தன்னுடைய வாழ்க்கையை தானே பொருந்தி கொள்கிற அளவுக்கான மதிப்பு மிக்கதாக இருக்கும். வமன் ஹஃபத் மவாஸீனுஹு, எவனுடைய எடைத்தட்டுகள் லேசாகி விடுகிறதோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவனுடைய தங்குமிடம் ஹாவியாவாகும். வமா அதுராக மா ஹியா, ஹாவியா என்னென்று உமக்கு என்ன தெரியும்? நாரும் ஹாமியா, அது கொழுந்து விட்டறியக்கூடிய நெருப்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப கொழுந்து விட்டறிகிற நெருப்பில் போய் விழப்போகிறோம் என்பதையும் அந்த மறுமை நாளில் இந்த தராசை வைத்து மக்கள் தங்களுக்கு தங்களே முடிவாக்கி கொள்வார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப இந்த எடைத்தட்டை கணக்கு வைக்கக்கூடிய செயல்களாக திருமறை குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன காட்டுகிறார்கள்? இது முழுமையாக நம்ப வேண்டிய அடிப்படை. நாளைக்கு மறுமையில் மரணத்திற்கு பின்னால் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு மாஷர் பெருவெளியில் நிற்க வைக்கப்பட்டு அந்த நிற்கிற நேரத்தில் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்கு, நம்மளை கண்ணியப்படுத்துவதற்கு, நம்மளை நல்ல நிலையில் வைப்பதற்கு அடிப்படையாக இருக்க போகிறது இந்த உலகத்தில் நாம் செய்த அமல்கள். அந்த அமல்களை சரியான முறையில் கணக்கிடுவதற்கு ரப்பு ஒரு திராசை நிறுவியிருக்கிறான். அந்த திராசில் முழுக்க முழுக்க அல்லாஹ் மட்டும்தான் கணக்கெடுக்க போகிறான். இப்ப அந்த திராசை எப்படி நம்ம ஃபுல் பண்றது? அந்த திராசு கனமாக ஆவதற்குரிய காரியங்கள் என்ன தொழுதா மட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தொழுதோன்னே அந்த தொழுகைக்குன்னு ஒரு வெயிட் இருக்கணும். அது வெறுமனமே நின்றோம், குனிஞ்சோம், நிமிர்ந்தோம், விழுந்தோம், எந்திரிச்சோம் இருந்தா அதுக்கு இருக்காது.
மாறாக அதுக்கென்று ஒரு தன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அந்த தன்மைகளை முழுமையாக அடைய முடியலாட்டியும் ஓரளவு அடையலாம், அவ்வளவுதான். முழுமையாக தொழுகையில அப்படியே 100% மூழ்கி போய் விடலாம் என்று சொல்வது சூஃபியத்தினுடைய அசத்திய கொள்கை. அதுல முடியவே முடியாது என்பதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை. 100% ஒருத்தர் அப்படியே நின்று அல்லாஹ்விடத்துல பேசுவதை போல உணர முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அப்படி ரசூலா நமக்கு காட்டி தரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தது எதை மிக தெளிவாக காட்டி கொடுத்தார்கள். இயன்ற அளவு செய்யுங்கள், உங்களால முடிஞ்ச அளவு தான். அது ரசூல்லாவுக்கு மறதி வந்துச்சு. ரசூல்லா தொழுகை ரக்காத்தை விட்டுருக்காங்க. தொழுகையில ஓதுறதுல திக்கிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 2 ரக்காத்து விட்டுட்டு போய் சலாம் சொல்லிட்டு போய் நின்றுட்டாங்க. ரசூல்லாவுக்கு எல்லாமே நிகழ்ந்திருக்கிறது தொழுகையில. ஏன்னா அது அப்படித்தான் இருக்கும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஆனா இந்த பலவீனங்கள் எல்லாம் தராசில் குறை ஏற்படுத்துமா அப்படின்னா தராசினுடைய எடையில் இவைகள் குறையில் ஏற்படுத்தாது. மாறாக எது ஏற்படுத்தும் என்றால் கவனமற்று இருப்பவர்களுடைய தொழுகை தராசில் கவனத்தை குறைக்கும். கவனமற்று தொழுபவர்களுக்கு கேடுன்றான். வயலுள்ளில் முசல்லில் தொழுகையாளிகளுக்கு கேடு. அந்த தொழுகையாளிகள் யார்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், தங்களுடைய தொழுகையில் பொடுபோக்காக நின்றவர்கள், சோம்பேறிகளாக நின்றவர்கள். சோம்பேறியா வருமா? அப்படியே வராம இருந்தது இல்ல, நான் எப்பயுமே புத்துணர்வோடு தொழுது இருக்கேன்னா அது கஷ்டம். அப்படியெல்லாம் ஃபுல்லா யாருமே ஃபுல்ஃபில் பண்ணல. ஆனால் சோம்பேறித்தனம் வரும். அப்படி வருதுன்னா அதுக்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீங்க ஒழு செய்கிற போதே புத்துணர்ச்சியோடு ஒழு செய்யுங்கள். ஒழு செய்யறதுக்குன்னு துஆக்கள் இருக்கிறது. ஒழு செய்கிற போது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும். ஒழு செய்து கொண்டிருக்கிற போது துஆ ஓதணும். ரப்பி ஃபிர்லி தம்பி, இறைவா என் பாவத்தை எனக்கு மன்னி. அதே போல என்னுடைய வீட்டை எனக்கு விசாலமாக்கு. என்னுடைய இரணத்தில் விசாலத்தை பரக்கத்தை கொண்டு வா என்று துஆ செய்து கொண்டே சொன்னாங்க. எந்த அளவுக்கு என்றால் இந்த கவனத்தோடு ஒழு செய்து ஒருத்தர் முழுமையாக தொழுகையில ஒழுவிலிருந்து விடுபடுகிற போது அன்று பிறந்த பாலகனை போல பாவமற்றவராகி விடுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒழுவுக்கு ரசூலா முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நமக்கு ஒழுவையே ஏதோ வந்தா போனான்னு கழுவுற போது அப்புறம் தொழுகையில எங்க பொடுபோக்கு இல்லாம இருக்கும், தொழுகையில எங்க நமக்கு சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கும். அதனால ஒழுவிலேயே சுதாரித்து நம்ம தொழுகையில் அந்த புத்துணர்வை கொண்டு வரலாம். அதுவும் முடியலையா, துஆ இருக்கிறது. அப்பயும் உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் வருதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸல், இறைவா சோம்பேறித்தனத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வரும் சோம்பேறித்தனம் அது இயல்பு. உடலுக்கு அசதி வருகிற போது, மனதுக்கு சோர்வு வருகிற போது அது வரும். அப்படி வந்தால் அவைகளை களைந்து விட்டு சோம்பேறித்தனம் இல்லாமல் தொழுதாலே ஓரளவு நல்ல தொழுகை, அவ்வளவுதான். இப்படியே செய்யலாம். இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக உன்னதமாக சொல்லி கொடுத்த 2 திக்ர்கள், இந்த திராசை நிறைக்கிறதுக்குன்னே சொல்லி கொடுத்தாங்க. என்ன திக்ர் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை ஈமானின் ஒரு கிளையாகும், ஒரு பாதியாகும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் சொல்லுவது தம்லவுல் மீசான், தராசை முழுமைப்படுத்தக்கூடியது, அது தராசை நிறைக்கும் என்கிறார்கள். வெறும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு ஒரு நொடி ஆகுமா? ஆனா இஹ்லாஸோட சொல்லணும். எப்பெல்லாம் சொல்லணும்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது உணரணும். இது இந்த உணவு நமக்கு கிடைச்சதுக்கு நாமுடைய எந்த உழைப்பும் காரணம் அல்ல. இதனுடைய அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரியது என்று நீ அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலே தராசு தட்டு கணக்கும். அதே போல ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் போக தொழுக முடிஞ்சும் திக்கு தஸ்பீஹ் சொல்லியிருக்காங்க. இவைகளை எல்லாம் செய்கிற போது அது நிரப்பும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹும் அல்ஹம்துலில்லாஹும் தம்லானி பைன ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமிக்கு மத்தியில் உள்ளவைகளுக்கு இடைப்பட்ட அளவுக்கு நிரப்பக்கூடியவைகள்.
வான பூமி அளவுக்கு நன்மைகளை நிரப்பி கொண்டு வந்து தரக்கூடியது சுபஹானல்லாஹும் அல்ஹம்துலில்லாஹும் என்று சொல்கிறார்கள். வஸ்ஸலாத்து தொழுகை நூர் ஒளி வீசக்கூடியது, வஸ்ஸதகத்து புர்ஹான் சதக்கா செய்வது ஆதாரமாக வரும், வஸ்ஸப்ரு லியாவுன் பொறுமை ஒளியை ஏற்படுத்தக்கூடியது, வல் குர்ஆனு ஹஜ்ஜத்துன் லக வ அலைக திருமறை குர்ஆன் ஒன்று உனக்கு சாதகமாக வரும் அல்லது உனக்கு பாதகமாக வரும். குல்லுன் நாஸ் ஒவ்வொரு மனிதர்களும் யாது காலையில் வீட்டை விட்டு கிளம்பி செல்கிறார்கள், ஃபபாயு லி நஃப்ஸிஹி ஃபபாயு நஃப்ஸஹு தன்னுடைய நஃப்ஸ்களை விற்கிறார்கள், ஃபமோதிகுஹா சொர்க்கத்துக்கு பகரமாக விற்று சொர்க்கத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், அவ் அல்லது மூபிகுஹா நரகத்துக்கு பகரமாக தங்களை விற்று நரகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். இவைகள் நரக அல்ஹம்துலில்லாஹும் சுபஹானல்லாஹும் தராசு தட்டை நிரப்பும். அதை நாம் காலையில எந்திரிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்திருக்காங்க. காலையில் கண் விழிச்சுட்டா சொல்லுகிற முதல் வார்த்தையே அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமானா. சாப்பிட்டு முடிச்சுட்டா அல்ஹம்துலில்லாஹ் தான். ஏதோ ஒரு நல்ல செய்தி வந்துச்சா அல்ஹம்துலில்லாஹ் தான். எல்லா நிலையிலையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம சொல்வோம், நம்முடைய தராசத்தை நிரப்புவோம். அதே போல சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக சொல்லுவோம். சுபஹானல்லாஹி வல் ஹம்து சுபஹானல்லாஹ்வுக்கு என்று சில திக்ர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக சொல்லி கொடுத்தார்கள். என்ன என்றால் அதுல ஒரு திக்ர் மிக ஆழமான திக்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் ஃபஜ்ர் தொழுது விட்டு வீட்டுக்கு போகிறார்கள். வீட்டுல அவர்களுடைய மனைவியார் உட்கார்ந்து திக்ர் செஞ்சுட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுல இருந்து கிளம்பி வேறு வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு முற்பகல் நேரத்துக்கு வீட்டுக்கு வராங்க. வரும்போது அந்த அம்மா திக்ர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அன்னை உம்முல் முஃமினீன் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப கேக்குறாங்க, நீ பிரியவே இல்லையா? ஃபஜ்ர்ல இருந்து இப்படியே உட்கார்ந்து திக்ர் செஞ்சுட்டு இருக்கியா? நாங்க ஆமாண்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ இவ்வளவு நேரம் செஞ்சையில இந்த திக்ர்களுக்கெல்லாம் சமமான அளவு நான் காலையில ஃபஜ்ர்ல செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டேன். என்ன அப்படி திக்ர்னா சுபஹானல்லாஹி வ பிஹம்தி அதத கல்கி வ ரிதா நஃப்ஸி வ ஸினத அர்ஷி வ மிதாத கலிமாத்தி. இந்த திக்ரை நான் 3 தடவை சொல்லிட்டு போயிட்டேன். நீ இதுவரைக்கும் செஞ்சைய அவ்வளவு நன்மைகளும் எனக்கு ஈக்குவலா இருக்கும்டாங்க, சமமா இருக்கும்டாங்க. ஆனா சொல்வதற்கு எவ்வளவு நேரம்? சில வினாடிகள் போதுமா? சுபஹானல்லாஹி வ பிஹம்தி அதத கல்கி வ ரிதா நஃப்ஸி வ ஸினத அர்ஷி வ மிதாத கலிமாத்தி என்ற திக்ர்களை செய்வோம், தராசத்தை நிரப்புவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து பேரல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை பார்த்து சொல்லுகிற போது ஃபஹதரு யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே ஹுது ஹைதுரகும் ஃபன்ஃபிரு நீங்கள் எச்சரிக்கை உணர்வை எடுத்துக்கொள்ளுங்கள், எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பான எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். காரணம் என்ன என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவில் ஆட்சி அமைத்ததற்கு பின்னால் நிறைய தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருந்துகிட்டே இருந்துச்சு முஸ்லிம்களுக்கு. எது வரைக்கும் என்றால் மக்கா வெற்றி கொள்ளப்படுற வரைக்கும் அதுதான் நிலைமை. ரசூலுல்லாஹ் ஆட்சி இருந்தாலும் அதை பாதுகாக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்போ வேண்டாலும் யார் வேண்டாலும் வந்து அடிச்சு வீடு புகுந்து நைட்டில் அடிச்சுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டு கொலை பண்ணி விட்டு ஓடிடுவாங்க. ரசூலுல்லாஹ் தேடி பிடிக்கும்னா அது முடிஞ்சு போயிடும். இப்படி தான் இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுது ஹைதுரக்கும் நீங்கள் உங்களை எச்சரிக்கை உணர்வை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ நமக்கு என்ன அதுல இருந்து பாடம் என்றால், இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய ஆபத்துகள் சூழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதுல குறிப்பாக இப்பொழுது
பலஸ்தீனுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தில் ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிருக்கிறது. யூதர்கள் மீண்டும் விரண்டோட ஆரம்பித்திருக்கிறார்கள். யூதர்களுடைய விரண்டோடுதல் என்பது மற்றவர்களுக்கு வேண்டால் ஒன்று அது தோல்வி மனப்பான்மையில எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அவர்களுக்கு அது ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் விரண்டோடுதல் என்பது அவர்கள் எதை நோக்கி பயணிப்பார்கள் என்பதற்கு பாடம் இருக்கிறது. எதை நோக்கி பயணிப்பார்கள் என்றால் மீண்டும் முஸ்லிம்களுடைய அனைத்து இருப்புகளையுமே கேலிக்குள்ளாக்குற அளவுக்கு தான் அவர்களுடைய விரண்டோடுதலை இருக்கும். நீங்க சூரா ஹஷ்ர் 59வது அத்தியாயத்தை தயவு செய்து எடுத்து படித்து பாருங்கள். இன்று இறங்குவதை போல இருக்கும். இன்னைக்கு இறங்குனா இன்னைக்கு இஸ்ரேல் படுற பாட்டை அப்படியே படம் பிடித்து காட்டுவதை போல அல்லாஹ் 59வது அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறான். அது அவர்கள் சம்பந்தமா இறங்கியதுதான். அவருடைய வீடுகள், அவருடைய கோட்டைகள், அவருடைய கொத்தளங்களை எல்லாம் எப்படி சிதைச்சோம் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் இந்த 70-80 வருஷத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ராட்சச கோட்டைகளை கட்டியிருக்கார்கள் பாருங்க. எல்லாம் இப்ப எல்லாத்தையும் இழந்து விரண்டு ஓடுறாங்க. அப்படி விரண்டு ஓடுபவர்கள் எங்க நோக்கி போவாங்க? எல்லாம் சைப்ரஸ் போறாங்கன்றாங்க. அல்லாஹ் புரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவுக்கும் அவர்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கிறது. இந்தியாவில் அபினவ் பாரத் என்ற ஒரு அமைப்பு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இப்பதான் நம்ம சிந்தனையிலே வருது. அபினவ் பாரத் என்பது RSS தனியாக ஓபன் பண்ண ஒரு கிளை. அதனுடைய அபினவ் பாரத் என்றால் புது இந்தியாவை உருவாக்குதல். அது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த அமைப்பு உருவானதுக்கு பின்னால்தான் நிறைய இடங்களில் குண்டுவெடிப்பு நடந்தது. அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, சம்ஜோதா ரயில் குண்டுவெடிப்பு, இங்க ஹைதராபாத் குண்டுவெடிப்பு என்று ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறது. இந்த அபினவ் பாரத் தான் இதை செஞ்சது. சரி, இந்த அபினவ் பாரத் என்ன செஞ்சிருக்கு என்றால், அப்ப காங்கிரஸ் ஆட்சியில இவர்கள் இஸ்ரேலோடு போய் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். என்ன என்றால், இந்த எங்களுடைய இலக்கை, இந்த இந்தியாவை முழுமையாக மதசார்பற்ற அரசாங்கத்திலிருந்து எடுத்துட்டு நாங்க ஒரு தனித்துவமான அரசாங்கமாக, இந்து ராஷ்டிரமாக கொண்டு வருவதற்காக பாடுபட்டு இருக்கோம். ஒருவேளை இதுல தோற்றுட்டால், நாங்கள் எங்க நாட்டிலிருந்து விரட்டப்பட்டால், நாங்கள் குடியேறுவதற்கு சிட்டிசன் அமெண்ட்மெண்டோடு எங்களுக்கு எல்லா உரிமையோடு பலஸ்தீனில் நீங்கள் இடம் கொடுக்கணும், அங்கு எங்களுக்கு இடம் கொடுக்கணும் அக்ரிமெண்ட் போட்டு அங்கு ஒரு அலுவலகத்தை ஓபன் பண்ணிட்டார்கள். அதுல எங்க கொடி பறக்கணும்ட்டாங்க. அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததுனால கொடி வேணா, அலுவலகம் வச்சுக்கோங்க, இன்னும் இருக்கிறது. அபினவ் பாரத்தினுடைய அலுவலகம் ஜெருசலத்தில் இருக்கிறது. சரி, அவங்க என்ன ஒப்பந்தம் போட்டாங்க தெரியுமா? ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய ஜிஹாது குழுக்களால் நாங்கள் துரத்தப்பட்டால் எங்களுக்கு நீங்கள் இந்தியாவில் தனியாக இடம் ஒதுக்கி கொடுக்கப்பட வேண்டும். இந்தியாவில் சிட்டிசன் கொடுத்தா பத்தாது, அங்கீகரிச்சு குடிமகன் மட்டும் அங்கீகரிச்சா பத்தாது, ஒரு பகுதியையே, அவங்க யாரோடையும் மிங்கில் ஆக மாட்டாங்க யூதர்கள், அதனால ஒரு பகுதியையே பிரிச்சு எடுத்து கொடுங்க என்று சொல்லி வரைபடத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அருணாச்சல பிரதேசம் போன்ற பல அந்த பகுதியை ஃபுல்லா பிரிச்சு எடுத்து கொடுத்து இதெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துடணும். யூதர்கள் அங்கு வந்து உட்கார்ந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அரசியல் தலைகீழாக மாறும். அவர்களுடைய லாபி உலகளாவிய அளவில் மிக மோசமான லாபி. அமெரிக்காவையே தலைகளா புரட்டி வச்சிருக்கார்கள். இந்திய அரசியல்லாம் அவர்களுக்கு சும்மா சர்பத்து குடிக்கிற மாதிரி அத்தனையும் மாற்றுவான். நம்ம இன்னைக்கு பாதுகாப்பாக உட்கார்ந்துருக்க ஆட்சியை கூட அவனுக்கு சாதகமாக கொண்டு போவான். மாற்றுவான்னா மாற்றி தூக்கி எறியறதுல சாதகமாக மாற்றுவான். இந்த பிரதமர் அவர் முடிவெடுக்க மாட்டாரு, அவர் வெளியில வந்து சொல்லுவாரு, முடிவெடுக்கிற இடத்துல அவன் உட்கார்ந்துருப்பான். அவ்வளவு பெரிய ஆபத்தான நிலையை நோக்கி இந்த விரண்டோடுதல் இருந்துடலாம். அதனால அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு. நம்ம எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அன்றாட வேலைக்கு ஓடிட்டு இருக்கோம். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். இறைவா, யூதர்களை விட்டும் எங்களை காப்பாயுது. அல்லாஹ்ட்ட சொல்லியே கேளுங்க. யூதர்கள் அவ்வளவு சீக்கிரமா நம்மளை விட மாட்டார்கள். எங்கு போனாலும் யூதர்கள் நமக்கு பகைவர்கள் தான். அந்த பகைமை இந்தியாவிலும் சூழ்கிறது. அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை பாதுகாப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.